2019 கோத்தா, 2024 அனுர. என்னடா அந்த செய்தி வாசித்து பார்க்கலாம். அனுரகுமார் திசாநாயக்கவின் படத்துடன் ஸ்வீடனில் அனுரகுமார திசாநாயக்க ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய படம் தான் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகை. 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வெளிநாட்டு இலங்கையர்கள் முக்கிய பங்காற்றியதாக கூறிய தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க இம்முறை வெளிநாட்டு இலங்கையர்களின் பிரதான தெரிவாக தேசிய மக்கள் சக்தி இருப்பதாக தெரிவித்தார். ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவிக்கிறார். என்ன சொல்கின்றார்? திசாநாயக்க வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தற்போது அமைப்பு மற்றும் இலங்கைக்கான புதிய மாற்றத்திற்காக பிரசாரம் செய்து வருவதாகவும் அந்த மாற்றத்தை செய்வதற்கு தேசிய மக்கள் சக்தி அவர்களின் விருப்பமாக இருப்பதாகவும் அனுரகுமார் திசாநாயக்க கூறினார். குறிப்பாக ஸ்வீடனில் உள்ள இலங்கையர்களை இலங்கைக்கு வந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்க வேண்டும் அல்லது தேசிய மக்கள் சக்தி இலங்கைக்கு ஆதரவை பெற ஆன்லைன் மூலம் பிரசாரம் செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அனுரகுமார் திசாநாயக்க ஸ்வீடனில் பேசும்போது ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 செப்டம்பர் 28 එම නැත්නම් அக்டோபர் 5 මේ රටේ ජනාධිපති මැතිවරණය පැවැත්වෙනවා. அவருக்கு தெரிந்ததை சொல்கின்றார். சொல்லிவிட்டு இன்னும் ஒரு விடயத்தை சொல்கின்றார். எதற்காக நான் உங்களுக்கு சொல்கின்றேன்? நீங்கள் டிக்கெட் போட்டு ஸ்வீடனில் இருந்து இலங்கைக்கு வர டிக்கெட் போட்டு வருவதற்கு இலகுவாக இருக்கும் என்பதால் தான் நான் திகதியை சொல்கின்றேன். செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று அனுரகுமார் திசாநாயக்க சொல்கிறார். அது உண்மையோ பொய்யோ தெரியாது. எப்படி அனுரகுமார் திசாநாயக்கு இந்த திகதியெல்லாம் தெரிய வந்திருக்கின்றது என்பதும் தெரியாது. ஆனால் ஸ்வீடனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கின்றார், எதற்காக நான் இதை சொல்கின்றேன் என்றால் நீங்கள் டிக்கெட் போட வேண்டும். அதாவது டிக்கெட் இந்த செப்டம்பர் 28 இலங்கைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் முன்கூட்டி ஒரு 3-4 மாதத்துக்கு முதல் அந்த டிக்கெட்டை பதிவு செய்தால் அல்லது புக் செய்தால் ஒதுக்கி வைத்தால் உங்களுக்கு கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும். ஆகவே தான் அவ்வாறு சொல்கின்றேன் என்று அனுரகுமார திசாநாயக்க சொல்கின்றார். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் குறிப்பிட்ட இந்த செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5 ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம்.